டோன்ட் வரி, ப்ரப்போசல் முடிச்சிடுவோம். அதுக்கு ஒரு சரியான ஆள் வரான். மிஸ்டர் சுந்தரம். ஹலோ. மிஸ்டர் நாராயணன் என்னோட சகலன். சாருடைய வைஃப் ஜானகி இருக்காங்களே, அவங்க சிஸ்டர் பானுவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு. ரெண்டே ஒன்னா சேர்த்து சொல்லாதப்பா, கல்யாணத்துல தான் போஸ்ட் கிடைச்சுன்னு நினைக்க போறாரு. இது குவாலிஃபிகேஷன் கிடைச்ச போஸ்ட் சார். ஆமா, சாருக்கு என்ன வேணும்? அந்த விவேக் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் வந்திருக்காரு, அவர் கூட கொஞ்சம் பேசிக்க. சரி சரி. நாராயணா, நீ வேற என்னப்பா ப்ரோகிராம்? 5 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, மாசம் மாசம் நடக்கிறது. போனாலும் போலாம், விட்டாலும் விடலாம். 6 மணிக்கு ஸ்ரீதர் ரெட்டி பர்த்டே பார்ட்டி, வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஏன்பா இந்த பார்ட்டிக்கு அவசியம் போய் தான் ஆகணுமா? எனக்கு மட்டும் இந்த தண்ணி போட்டு ஆனன்னு ஆசையா என்ன? இதெல்லாம் ஒரு பார்ட்டி. என்ன சாரா? சார் முகத்தை பார்த்தாவே தெரியுது ஃபுல்லா அடிப்பாருன்னு. கொஞ்சம் பொறு. ஏன் சார், நீங்க தண்ணி அடிப்பீங்களா? லைட்டா போடுவோம். என்ன என்ன நான் சொன்னது? சார் சொன்னதை கேட்டல. லைட்னா என்ன தெரியுமா? 6 ரவுண்ட்ஸ். கிளம்பலாமா சார்? வாங்க. வரேன் சார். வாங்க. ராமு, 6 o'clock பார்ட்டி. கோவப்பட தப்பு இல்ல, ஆனா பார்ட்டிக்கு வர முட்டுறாது, அதான் நம்ம முக்கியம். நாராயணா, அந்தமான் போயிட்டு வரேன். அந்தமானா? அவசர வேலை இருக்கு, 2 நாள்ல திரும்பிடுறேன், பாத்துக்க. அந்தமான்லாம் போறதா 15 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன்லாம் கொடுப்பான். பட்டப்பட்டையா ஒரு சட்டை போட்டான் வந்தான், அவன் பின்னாடி பொட்டி தூக்கிட்டு இவன் கிளம்பிட்டான். உனக்கு ஏதோ புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு அக்கவுண்டே புரியாது, இதெல்லாம் எனக்கு புரியுது. பாத்து எழுது. மிஸ்டர் மாத்திர போதம், இங்க வாங்க. எஸ் சார். இந்த வேக் என்டர்பிரைஸ் இருக்குல்ல, இருக்கு. அவங்க ஃபைல் நம்ம கிட்ட இருக்குல்ல, இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார், எனக்கு அந்த கம்பெனி முதலாளி குண்டுமணியை ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். ஏன், உம்மா சைஸ்ல இருக்கிறதுனாலயா? அது இல்ல சார், அவர் பட்டையா போடுவாரு. பட்டப்பட்டையா போடுவாரு? மனுஷன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா? நல்லா ஃபுல்லா அடிப்பாரா? உள்பட்டை இல்ல சார், வெளிப்பட்டை. அரபையா, ஒரு நிமிஷத்துல கிக்கே குறைச்சிட்டியே. அந்த ஆள் மேல இருக்கிற மரியாதையே போச்சு. ஹாய் லதா, மீனா. ஹாய் நாராயண அங்கிள். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு கண்ணாடி கடை பக்கம் போவானா? நீ எப்படி? சித்தி வரலீங்களா அங்கிள்? வரும்போது பார்த்தல, எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் சித்தி வரலன்னு. இதுக்கு பானுவே பெட்டர். இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்து வாங்கினா இன்னும் வாங்கலாமா? இது கடக்காரன் அசரும் போது தள்ளினது, இவ்வளவுதான் முடியும். 1 2 இதார் 3 பக்கத்து விடா. எங்க வீட்டுக்கு வந்த புதுமுகம். ஹலோ ஹலோ. அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய். கொஞ்சம் திரும்பு. உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நீ என்ன டெஸ்ட் பேபியா? தம்பிக்கு எந்த ஊர்? அந்தமான். அந்தமானா? நம்ம ராமுதான் அடிக்கடி அந்தமான் போய் வரான். கிட்டத்தட்ட நெருங்கி வர, எங்க வரேன்னு தான் தெரியல. இப்ப பிடிக்கிறேன். அந்தமான்ல. டேய் நாராயணா, கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டியை பார்க்க சொன்னேன், பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டான். உன் கண்ணாடி கொஞ்சம் கொடு. எதுக்கு? கூட இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க, அதை நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடும். ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருப்பேன். போயிடாத. ஹலோ, யாரு? ராமசாமியா? கொஞ்சம் இரு. யாருமா? பானுவா? நாராயணன் இங்கதான் இருக்கான். ஏய் நாராயணா, பானு உன்னை உடனே வீட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டியா? போன கொஞ்சம் திருப்பு திருப்பு. பானு இத வரமா? யோ, நாளைக்கு ஆபீஸ் வா, பேசுவோம். ஜானகி, என்னங்க? கண்ணையன் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாத. என்னங்க நீங்க? நானும் 2 பிள்ளைங்களை பெத்தவ. அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உங்க அக்கா வீட்டுக்கு அந்தமான்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவன் முகஜாடையில அப்படியே ராமு உரிச்சு வச்சிருக்கான். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்ததுனால தானே சொல்றேன். அவன் ராமுவோட பையனே தான், நோ டவுட். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்ப உனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்க, அது ஒன்ன மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்க, சத்தியமா நீங்க பெற முடியாதுங்க, நாங்க தான் பெத்துக்க முடியும். அதுவும் நியாயம் தான். இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, ஒண்ணு ஒன்ன மாதிரி இருக்கணும், இல்ல என்ன மாதிரி இருக்கணும், இல்லையா? இப்ப நம்ம ராமு வீட்டுல இருக்க பையன் அச்சா நம்ம ராமு மாதிரியே இருக்கான். அப்படின்னா அதுக்கு தகப்ப ராமு தானே? அப்படியே இருக்குமோ? பின்ன என்னடி, அவன் மூக்க பார்த்தே ஜாதகத்தை சொல்றான், முழுசா முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். துருவிட மாட்டேன், துருவி. முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓஹோ, 3 நாளைக்கு முன்னால பாண்டி பசார்ல உங்க சாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? பானு, என்ன பானு இப்படி பேசிட்ட? கனவுல வேணா ஏராளமான பொண்ணுகள் நினைச்சிருப்பேனே தவிர, நேர்ல ஒன்ன தவிர வேற யாரையும் நான் தொட்டதில்ல பானு. சத்தியமா சொல்றேன், நம்பு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்போ எங்க ராமு தமட்டா அப்படிப்பட்டவரா? அவரு ரொம்ப நல்லவர். இங்க பாருங்க, நீங்க இப்படி கசமுசான் கற்பனையா பேசி அது எங்க அக்கா காதுல விழுந்து அவ்வளவு அதை நம்பிட்டா அவ்வளவுதான்.
நானும் க்ளோஸ், நீங்களும் க்ளோஸ். அதுக்கப்புறம் இல்ல இல்லனாலும் நடக்காது, ஆமா ஆமானாலும் நடக்காது. ஜாக்கிரதை, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா பானு, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை? கவுண்டர் bloody rope. ஹலோ சார், சௌக்கியமா இருக்கீங்களா? திரும்பி முடிக்காதீங்க. பின்னாடி ஒருத்தர் சைக்கிள்ல ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளா என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கான். சோ நீங்க தான் கொஞ்சம் பேசுங்களே சார். என்னங்க பேசுறது, ஒண்ணுமே புரியலீங்களே. அவன் போயிட்டானே பாருங்க. போயிட்டானா? அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி, உங்க கையை பிடிச்சிட்டேன். வரேன் சார். ஹலோ. ஏய் மிஸ்டர், சைக்கிள திருப்பு. ஓ அப்படி இருங்க சார். அந்த பொண்ணு என்னதான் காதலிக்கிறான்னு உனக்கு நேத்தே தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏன்டா அவ பின்னாடி சுத்துற? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அவளை யார் வேணா காதலிக்கலாம் சார். அதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமாவது விட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் சுத்த மாட்டேன் சார். அதான் நம்ம பாலிசியே. பண்றது காலி தானே, இதுல பெரிய பாலிசி. இந்த பேர், அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயமா இருக்கு. இதுக்கு மேல அவ பின்னாடி சுத்துன இடிச்சிருவேன். போடா. இனிமே உங்க பின்னால மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு பின்னாடியும் அவன் அலைய மாட்டான். கவலைப்படாதீங்க. அப்பா, ஒரு பெரிய தொல்லை விட்டுது சார். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராம். மிஸ்டர் ராம். ஒரு ராம் தாங்க. என் பேரை சொல்லிட்டேன். உங்க பேரு? மேரி. கிருஷ்ணா. எங்க வேலை செய்றீங்க? செக்ரட்டேரியட். ஓ ஐ சி. நீங்க போலாம். பொண்ணுங்க பின்னால சுத்துறவங்களை கண்டிக்கிற நீங்க உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன். நான் வரேன். ஜென்டில்மேனா? இதுக்காக தான் நான் சுத்த ஆரம்பிச்சிருக்கேன் தெரியல போல இருக்கு. நடந்தது, நடப்பது, நடக்க போறது ஆகிய முக்கால பலனறிய இப்போதே வாருங்கள் கிளி சோசியம். வாங்க சார், வாங்க. கிளி பாக்குறீங்களா? என்ன தயங்குறீங்க? வாங்க சார். உங்க முகத்தை பார்த்தா குடும்பத்துல ஏதோ குழப்பம்னு நினைக்கிறேன். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஒரு குத்து மதிப்பா தான். இந்த காலத்துல குழப்பமில்லாத குடும்பம் எங்க சார் இருக்கு? கிளிய வெளிய வர சொல்லட்டுமா? நான் ஜோசியம் பார்க்க வரல. அப்ப எனக்கே ஜோசியம் சொல்ல போறீங்களா? நான் சொல்ற மாதிரி சரியா? கிளிய நீங்க எடுத்துக்கிட்டு காரை நான் எடுத்துட்டு போவா? யோ, நான் சொல்றது கேளியா? என் வீட்டு அட்ரஸ் கொடுக்கறேன். நேரா அங்க போறேன். என் மனைவி ஜானகிக்கு ஜோசியம் பாக்குற மாதிரி பாக்குறேன். அம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு 2 தாரம் சொல்றேன். காரனா குடுக்கற ஆளத்தான் தேடி வந்திருக்க ஒழிய கார்ல யாரும் வந்ததுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. அசத்திடுவோம். பைக்குள்ள கைய விடுங்க, வியாபாரத்தை முடிச்சிருவோம். இது அட்ரஸ், பணம் 50 ரூபா. அசத்திடுறேன். அடியே பஞ்சவர்ணம், சிலுக்கு மாதிரி குளிக்கு வந்து அனுராதா மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி டிஸ்கோ சாந்தி மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு சீட் எடுமா? இது இல்லையா? அப்ப இதுதானா? நீ கரெக்டா சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அம்மா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியும். உள்ளவா கரெக்டா சொல்லுங்களா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? 5 கண்டத்தையும் தேடினாலும் கிடைக்காத பஞ்சவர்ண கிளி இது. இதோட பரம்பரை இருக்க மதுரை மீனாட்சி கையில இருக்க கிளி. இதுக்கு அது அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா, அம்மா அம்மா. புரிஞ்சுதுங்களா? அப்படியா? படிக்கிறேன், கேளுங்க. கல்யாண திருக்குளத்தோட வள்ளி தெய்வான சைதமா கந்தசாமி வந்திருக்கான். அம்மா தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன ஐயா +2வா? இல்லங்க, அவர் BE படிச்சிருக்காரு. படிச்சத சொல்லலாமா? அவரு தேடி புடிச்சத சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஐயாவுக்கு 2 சம்சாரம் தானே?
யோ நீ ஜோசி சொன்னது போதும், முதல்ல எங்க இருந்து புறப்படு. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, கோச்சுக்காதீங்க. என் கிளி உண்மையதான் சொல்லும். என்ன உண்மை? எங்க வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவர் ஒண்ணும் இல்ல. உன் இஷ்டப்படி சம்மந்தம் இல்லாம பேசுற எனக்கு கெட்ட கோவம் வரும். முதல்ல எந்திரி. நானா சொல்றேன், என் கிளி சொல்லுது. என் நாக்கும் போய் சொல்லாது, என் கிளி நாக்கும் போய் சொல்லாது. உங்க புருஷனுக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி. ஐயோ ஐயோ, நான் போன தப்பு. என் புத்தி செருப்பாலடி. அம்மா, என்னையாச்சு? இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு கேக்குறீங்க? அம்மா, உங்க புருஷனுக்கு 2 பொண்டாட்டின்னு சொன்னேன். அவ்வளவுதான். எரிமலை வெடிச்சது மாதிரி ஒரு சத்தம். என் கூண்டு ரோட்ல உருண்டது. என் கிளி ஆகாயத்துல பறந்தது. நான் குப்பை தொட்டியில கிடந்தேன். வருத்தப்படாதீங்க. என் மனைவி மனசு மாத்தணுங்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பிச்சு சோதனை பண்ணி பார்த்தேன். உங்க சோதனைக்கு நான் தானா கிடைச்சேன். இந்த ஊர்ல எத்தனை சோசியக்காரர் இருக்கான். அம்மா, இந்தாங்க, உங்க கூண்டு கிளிக்கெல்லாம் வச்சுங்க. உங்க உடம்பையும் தேத்திங்க. தம்பி, ஆ? நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. உங்க உடம்பையும் தேத்திக்கங்க. ஏன்? சோசியம் சொன்ன எனக்கே இந்த கெதின்னா சோடி சேர்த்த உங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அம்மா அம்மா